ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி குக் வித் கோமாளி ரெசிபி மட் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 5 பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். அது எந்த பிஸ்கட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு திருப்பி இதை அரைச்சி எடுத்துடலாம். இதை இனி வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இதில் நெய் விட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நெய்யை லேசாக சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நெய் இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா இந்த பிஸ்கட் நல்லா செட் ஆயிரும். அது ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 1/2 கப் பால் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். இது ஏற்கனவே காய்ச்சின பால். இது கொதிக்கட்டும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இது ஏற்கனவே பிஸ்கட்லேயும் சுகர் இருக்கும். நம்ம ஏற்கனவே சர்க்கரை சேர்த்ததுனால இதில் கம்மியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா மறுபடியும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்துருக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் கூட சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது பால் நல்லா திக்காகும், அதுக்காக சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா பால் திக்காயிருச்சு. இனி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த பாலை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்தது நல்லா செட் ஆயிருச்சு. அது கூட இந்த ஆறின பாலை சேர்த்துடலாம். இனி மேலே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை வச்சுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சோன்னா இது நல்லா செட் ஆயிரும். ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.